அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த வேளையில் அடுத்த 7 நாட்கள் நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதி இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே சனியுடன் இணைந்து வலம் வர போகிறார். அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று சந்திரன் உச்சபலம் பெற்று வலம் வருகிறார். இறுதியில் ஆட்சி பலமும் பெறுகிறார். இப்படி சந்திரனினுடைய மாற்றம் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்குவதோடு வக்ர நிவர்த்தி பெற்று 9இல் முழுமையாக பலம் பெறுகிறாருங்க. குரு பகவான் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மிக வலுவாக 13ஆம் தேதியிலிருந்து நுழைகிறார் சூரியன். இப்படி பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் என பல கிரகநிலைகள் உச்சபலம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்று சனி, சந்திரன் போன்ற கிரகநிலைகள் வலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் நல்ல பல அதிரடியான மாற்றம் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சபலம் பெற்று 9ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க. குருவும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை உண்டு. அதிலும் குறிப்பாக குரு தனது நட்பு கிரகமான சந்திரனுடன் இணைந்து மிக வலுவாக குரு சந்திர யோகத்தை அபரிவிதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு சந்திர யோகம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. 9ஆம் இடத்தில் ஆட்சி பலமும் 11இல் உச்சபலமும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பான அமைப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. ஏனென்றால் சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் ராசிக்கு சகாயமானவரான சந்திரனின் உச்சம் மற்றும் குருவின் வக்ர நிவர்த்தி இவை இரண்டும் மிகப்பெரிய அளவுல சிறப்பான நல்ல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே மன நிறைவு பெறக்கூடிய வகையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் கனக்கச்சிதமாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் குரு சந்திர யோகத்தின் காரணமாக திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை உறுதியாக சிறப்பாக மேற்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திக்க முடியும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று 9ஆம் இடத்தில் பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக பல இடங்களில் செலுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கிறாருங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜென்ம ராசி 3, 5 ஆகிய இடங்கள் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை திட்டவட்டமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உச்சபலம் பெற்று ராசியின் அதிபதியான புதனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உச்சபலம் பெற்று
பெற்று வலம் வருகிறார். சுக்கிரன் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய வகையில் 7ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சுக்கிரனின் உச்சம் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்வதால் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாக விலகி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் அவருடன் ராகுவும் இணைந்து வீற்றிருக்கிறார். ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது வீற்றிருக்கிறாருங்க. நிழல் கிரகமான ராகு கேது கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று சாதகமான சூழலை உருவாக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாக கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. ஆடம்பரமான வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். புதிய தயாரிப்புகளை திட்டமிட்டு சிறப்பாக மேற்கொள்ளலாம். நினைப்பதை காட்டிலும் லாபம் பல மடங்கு உயர்வதற்கான நல்ல யோகம் கலைத்துறையில் உண்டு. அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் செவ்வாய் மிக வலுவாக பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். பழைய கடன் சார்ந்த தொல்லைகளிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. மேலும் சனி ஆட்சி பலம் பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருடன் ராசியின் அதிபதியான வித்யாகாரகரான புதனும் இணைந்திருக்கிறார். 13ஆம் தேதி முதல் சூரியனும் 6ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. பொதுவாகவே சூரியன் சந்திரன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் இணைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் சூரியனும் சனியும் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய இயல்பாக பார்க்க முடியாது. ஆனால் இந்த வேளையில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இந்த இணைவு நடைபெறும் போது ராசியின் அதிபதியான புதனும் உடன் இருப்பதால் உறுதியாக யோகஸ்தானம் வலுப்பெறுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் வருமான உயர்வுக்கான பல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் தடைதாமதம் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களை தேடி நிறைவாக வருகிறது. தொழில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறது. வேலை இல்லாமல் அவதிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிறு முயற்சியிலே அபிவிருத்தி திட்டங்களை மிகவும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை 11ஆம் தேதி தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. முருகனுக்கு உகந்த நாளாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் இந்த தைப்பூசம் வருவது கூடுதல் சிறப்பு. எனவே உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள். தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி உறுதியாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே வேண்டாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நற்செய்தியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் இந்த வேளையில் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கிறது.